சந்திரபுரங்கிற கிராமத்தோட பேரை சொன்னாலே சுத்தி இருக்கிற 10 ஊர் மக்களும் பக்தியோடயோ இல்ல பயத்தோடயோ தலை குனிவாங்க. அதுக்கு காரணம் அந்த ஊர் ஜமீன்தார் பூபதி ராவ். அவரோட கம்பீரமான தோற்றமும் அதை விட கம்பீரமான பேச்சு திறனும் யாரையுமே கட்டி போட்டுடும். அப்படிப்பட்ட ஜமீன்தாரோட மாளிகையில 3 முக்கியமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க சோமையா, வீரையா, அப்புறம் வெங்கண்ணா. இந்த 3 பேரோட குணங்களுமே 3 வேற வேற திசைகள், சம்பந்தமே இருக்காது. சோமையா மகா சோம்பேறி, வீரையா மெதுமெதுவா வேலைய செய்வான், வெங்கண்ணாவோ 3 பேர்லயும் சிறந்த வேலைக்காரன். ஒரு நாள் காலையில ஜமீன்தாரோட கணக்கு பிள்ளை சோமையா, வீரையா, வெங்கண்ணாவை கூப்பிடுறாரு. டேய் சோமையா, வீரையா, வெங்கண்ணா, இன்னும் தூங்கு மூஞ்சியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இங்க வாங்க. ஜமீன்தார் இன்னைக்கு விவசாய வேலைகள்ல தனி கவனம் செலுத்துமாறு சொல்லியிருக்காரு. யாரும் நேரத்தை வீணடிக்க கூடாது. இந்த வருஷம் பயிரெல்லாம் நல்ல விளையணும்னு சொல்லியிருக்காரு. சோமையா கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்து, சரிங்க கணக்குள்ள, நீங்க என்ன வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சிருவோம். என் வேகம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் காத்துல கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற ரகம்லாம் கிடையாது. நிலத்துல வேலை செய்யற ரகம். வீரையா மெதுவா நடந்து வந்து, வந்துட்டானா இவன் ஒருத்தன், வேகம் வேகம்னு. இவன் வேகத்தால எங்களுக்கு புது வேலை தான் வரும். கணக்கு பிள்ளை ஐயா, வேலைய வேகமா செய்யறது முக்கியம் இல்ல, தரமா செய்யறது தான் முக்கியம். நான் என்ன வேலை செஞ்சாலும் ரொம்பவும் எச்சரிக்கையோட நிதானமா செய்வேன். என்ன சொல்றீங்க? பாரு வீரையா, உன் நிதானம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் எச்சரிக்கையெல்லாம் எனக்கும் புரியுது. சரி, இனி பேச்செல்லாம் நிறுத்திட்டு வேலையை கேளுங்க. வீரையா, நீ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எருமை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் கொளக்கரையில மேய்ச்சிட்டு வரணும். ஒரு எருமை கூட அங்கேயும் இங்கேயும் போகாம பாத்துக்கணும். அது வயிறு நிறைய மேய்ஞ்சாதான் நல்ல பால் கொடுக்கும். கண்டிப்பா கணக்கு பிள்ளையா. எருமைங்க புல் மேயும் போது நான் அதை கவனிச்சுக்கிட்டே அந்த பெரிய ஆலமர நிழல்ல உட்கார்ந்துருப்பேன். நிதானமா கவனமா பாத்துக்க வேண்டிய வேலை இது. கண்டிப்பா கச்சிதமா பண்ணி முடிச்சிருவேன். வெங்கண்ணா, வயல்ல வடக்கு பக்கமா முளைச்சிருக்கிற எல்லா களையையும் நீ புடுங்கணும். வயல் முழுக்க கண்ணாடி மாதிரி சுத்தமா இருக்கணும். ஒரு களை இருந்தா கூட அது பயிரோட வளர்ச்சிய பாதிக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க கணக்கு பிள்ளை, இப்பவே கூடைய எடுத்துக்கிட்டு நான் வயலுக்கு போறேன். சாயங்காலத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இனிமே சோமையா, நீ தெற்கு பக்கத்துல இருக்கிற வயல் எல்லாத்தையும் ஏர் பூட்டி உழணும். மழை வர அறிகுறி தெரியுது. வயல் முழுக்க உழுது தயாரா வச்சிருக்கணும். ஜமீன்தார் அந்த பக்கமா மேற்பார்வைக்கு வருவாரு. வயல உழலனா அவரோட கோபத்துக்கு நீ ஆளாக நேரிடும், பாத்துக்கோ. ஏர் எடுத்து உழணுமா கணக்கு பிள்ளை? கணக்கு பிள்ளை, அது ரொம்பவும் கஷ்டமான வேலையாச்சே. வெயில் வேற சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கு. என் உடம்பு அவ்வளோ கஷ்டத்தை தாங்குமோ என்னவோ எனக்கு தெரியல. இருந்தாலும் சரிங்க, நீங்க சொன்னதுனால அந்த வேலையை செய்ய போறேன். 3 பேரும் அவங்கவங்க வேலைக்கு புறப்பட்டாங்க. வீரையா எருமைகளை ஓட்டிட்டு போய் கொளக்கரையில இருந்த பெரிய ஆலமர நிழல்ல நிம்மதியா உட்கார்ந்துக்கிட்டான். எருமைகள் மேயும் போது அவன் கொட்டாவி விட ஆரம்பிச்சான். அப்படியே தூக்கம் வந்துச்சு. வேலை முக்கியம்தான், அதை விட மனசாந்தி தான் முக்கியம் அப்படி நினைச்சுக்கிட்டு நிம்மதியா கண்ணை மூடுனான். வெங்கண்ணா வயல்ல குனிஞ்சு களைகள் எல்லாத்தையும் விறுவிறுப்பா புடுங்கிக்கிட்டு இருந்தாரு. வேர்வை கொட்டினாலும் அவரோட பொறுப்பு அவர் மறக்கல. இனி சோமையா ஏற பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனான். ஆனா ஒரு நாளிகை கூட வேலை செய்யறதுக்குள்ள அவனுக்கு சோர்வு வந்துடுச்சு. வெயில் கடுமையா இருந்ததுனாலயும் ஏர் கனமா இருந்ததுனாலயும் சோமையாவுக்கு அந்த வேலை மலைய தோன்ற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் மறுபடியும் சூரியனை பார்த்து பெருமூச்சு விட்டான். உடனே அவனோட மூளையில ஒரு தந்திரமான யோசனை மின்னுச்சு. மெதுவா ஏற பக்கத்துல வச்சுட்டு வெங்கண்ணா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வயலுக்கு போனான். அங்க வெங்கண்ணாவோ ரொம்ப கஷ்டப்பட்டு களை எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருந்தாரு. அங்க போய் நின்னு சோர்வா இருக்கிற மாதிரி நடிச்சு, ஐயோ வெங்கண்ணா, உடம்பெல்லாம் நொந்து போகுதுடா. என்னால சுத்தமா முடியலடா. உடம்பு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. நெஞ்சு வேற படபடன்னு அடிக்குது. இந்த வெயில என்னால தாங்கிக்க முடியல. என்னாச்சு சோமையா? இப்பதானே நீ வேலை செய்யவே ஆரம்பிச்ச, அதுக்குள்ள சோர்வுன்னு சொல்ற? வெயில் அதுக்குள்ள உன்னை சுற்றுச்சா என்ன? என்னத்த சொல்ற வெங்கண்ணா? இன்னைக்கு காலையில இருந்தே என் வயித்துல ஏதோ கொமட்டுற மாதிரியே இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருக்கு. அந்த ஏற புடிச்சு வயல்ல உழுறதுன்னா உயிரே போயிடும் போல இருக்கு. நீ என்னை விட பலசாலி, வேலையிலயும் ரொம்ப கெட்டிக்காரன்ல. நீ ஒன்னும் நினைச்சுக்கலன்னா என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? எனக்கு பதிலா இந்த வயல் வேலையும் நீயே முடிச்சிடுறியா? அப்ப என்னோட வேலை, இந்த களையெல்லாம் எவ்வளவு இருக்கு பாத்தியா? கணக்கு பிள்ளை வந்தாருன்னா ஏதாவது சொல்லி திட்டுவாரு. நீ எதுக்கும் பயப்படாத வெங்கண்ணா. நீ எனக்கு பதிலா ஏற பிடிச்சு உழு.
நான் உனக்கு பதிலா இங்க உட்கார்ந்து இந்த களை எல்லாத்தையும் புடுங்கிடுறேன். இது குனிஞ்சு செய்யற வேலை எனக்கு அவ்வளோ சிரமமா இருக்காது. நீ என்னோட உயிர் நண்பன்ல. என் கஷ்டத்தை பார்த்து நீ எப்படி சும்மா இருப்ப நண்பா? தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை எனக்கு நீ செய்யக்கூடாதா? வெங்கண்ணா சோமையாவோட வார்த்தைகளை நம்பினான். சரி சோமையா, உனக்கு உடம்பு சரியில்லாத போது உன்னை கஷ்டப்படுத்த எனக்கும் இஷ்டம் இல்ல. நான் ஏற பிடிச்சு உழுறேன். நீ பத்திரமா அந்த களை எல்லாத்தையும் எடுத்துரு. சாயங்காலத்துக்குள்ள நான் உழுது முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி வெங்கண்ணா. உன்னோட உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ போ, நான் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். உண்மையிலேயே உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். வெங்கண்ணா வயலுக்கு போனான். சோமையா களை எடுக்கிற வயல்ல தனியா இருந்தான். வெங்கண்ணா அங்க போனதும் உடனே சோமையா, அப்பாட, ஒரு வழியா இவனை ஏமாத்தி அந்த பக்கம் அனுப்பியாச்சு. இப்பதானே வெயில் ஏறி இருக்கு. சாயங்காலம் குளிர்ந்ததுக்கு அப்புறமா மெதுவா களை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்படி நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த வரப்புல உள்ள ஒரு பெரிய மரத்து நிழல்ல கொரட்டை விட்டு படுத்து தூங்குனா சோமையா. மரத்தோட நிழல்ல குளிர்ச்சியான காற்று வீசிட்டு இருந்ததுனால சோமையாவுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துச்சு. நேரம் போனதே தெரியல. சூரியன் மேற்கு திசைய அடைஞ்சான். இருட்டு தொடங்குற நேரத்துல வெங்கண்ணா வயல் உழுறத முடிச்சிட்டு உடம்பெல்லாம் வலியோட சோமையா கிட்ட வந்தான். சோமையா அப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். சோமையா, இருட்ட போகுது. நான் அங்க வயல் எல்லாத்தையும் உழுதுட்டேன். ரொம்பவும் சோர்ந்து போயிட்டேன்பா. சரி, இந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் எவ்வளவு தூரம் முடிச்சு வச்சிருக்க? அது அது சோமையா தடுமாறவும் வெங்கண்ணா வயல்ல போய் பார்த்தாரு. அட, இதென்ன? களையெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு மூளை கூட நீனும் முழுசா முடிக்கலையா? நான் போனதுல இருந்து இப்படிதான் படுத்துட்டே இருந்தியா? ஐயோ வெங்கண்ணா, எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியலடா. தலை ஒரு மாதிரி சுத்துச்சுன்னு கண்ணை மூடுனா தூக்கம் வந்துருச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன செய்வ? கணக்கு பிள்ளை வந்து என் மேல கோவப்படுவாரு. நாளைக்கு காலையில ஜமீன்தார் வந்து வயலை பார்க்க வருவாரு. பாதி வேலை கூட நீ முடிக்கலையே. என் கஷ்டம்லாம் இப்படி சாம்பல்ல கொட்டின பன்னீர் மாதிரி எல்லாம் வீணா போச்சே. வெங்கண்ணா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில எல்லார விடவும் சீக்கிரமா வந்து வேலையை முடிச்சு வைக்கிறேன். நீ போய் ஓய்வெடு. பாவம், எனக்காக இன்னைக்கு நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்க. அடுத்த நாள் காலையில கணக்கு பிள்ளை வயலை ஆய்வு செய்யறதுக்காக வந்தாரு. வயல் உழுது இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு. ஆனா வெங்கண்ணா செய்ய வேண்டிய களை எடுக்கிற வேலை அப்படியே இருக்கிறத பார்த்து கோவப்பட்டாரு. கணக்கு பிள்ளை உடனே வெங்கண்ணாவை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்காம சத்தம் போட்டாரு. ஏ வெங்கண்ணா, வெங்கண்ணா, உனக்கு அறிவு இருக்கா? நாள் முழுக்க என்ன பண்ணின? வயல்ல களையெல்லாம் அப்படியே இருக்கு. ஜமீன்தார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறாரு. அப்போ என் மானம் என்ன ஆகுறது? உன் வேலை திறமை எல்லாம் இதுதானா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. அது சோமையாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால நான் அவனுக்கு பதிலா வயலை உழுதேன். சோமையா தான் இந்த வேலையை செய்யறதா சொன்னான். ஆனா அவன் சோர்வால தூங்கிட்டான். என்னது? சோமையாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் நேத்து பார்த்தப்போ அவன் திண்ணையில உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நல்லா தான் இருந்தான். எங்க கூப்பிடு சோமையா, இங்க வா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சோமையா நடுங்கிக்கிட்டே வந்து, கணக்கு பிள்ளை ஐயா, நேத்து எனக்கு உண்மையாவே சோர்வு வந்துச்சு. அந்த களையெல்லாம் புடுங்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா தலை சுத்திருச்சு. உன் சோர்வை பத்தியும் தூக்கத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜமீன்தார் இந்த வயல் வழியா தான் குதிரையில போவாரு. அதுக்குள்ள இங்க ஒரு களை கூட இருக்க கூடாது. இல்லைன்னா உங்க 3 பேருக்கும் வேலை போயிடும். அதோட சாட்டை அடியும் பட வேண்டி இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. சீக்கிரம் எல்லா வேலையையும் சீக்கிரமா முடிங்க. சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கணக்கு பிள்ளையோட வார்த்தைகள் சோமையாவோட நெஞ்சில குதிரைய ஓட வச்சுது. ஜமீன்தார் வந்தா தன்னோட சோம்பேறித்தனம் தெரிஞ்சிடும், அப்போ நம்ம வேலை போயிடும்னு அவனுக்கு புரிஞ்சுது. உடனே வயல்ல குதிச்சு களை எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சான். வேக வேகமா களை எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சான். எப்பவுமே கஷ்டப்படாத சோமையா இன்னைக்கு பயத்தினால ரொம்பவும் வேகமா வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாளிகையில முடிக்க வேண்டிய வேலைய அரை நாளிகையிலேயே முடிக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருந்தான். வெங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுடா, இல்லைன்னா என்னோட கதை முடிஞ்சிரும். கணக்கு பிள்ளை ரொம்பவும் கோவமா இருக்காரு. என் உயிர் இப்போ உன் கையில தாண்டா இருக்கு. டே சோமையா, நானும் உதவி பண்றேன். ஆனா நீ இவ்ளோ வேகமாலாம் வேலை செய்யாத. உன்னோட உடம்பு அந்த வேகத்தை எல்லாம் தாங்காதுடா. நீ நிதானமாவே வேலை செய். இல்ல வெங்கண்ணா, நமக்கு நேரம் இல்ல. ஜமீன்தார் வந்துருவாரு. சீக்கிரம் வேலையை முடிக்கணும். சோமையா அசாத்திய வேகத்துல களைகளை புடுங்கிக்கிட்டு இருந்தான். அவனோட முகம் எல்லாம் செவந்து உடம்பெல்லாம் வேர்வை கொட்டுச்சு.
இதயம் ரொம்ப வேகமா துடிச்சுது. மூச்சு விடுறது கஷ்டமா இருந்தாலும் பயத்தின் காரணமா அவன் வேலையை நிறுத்தவே இல்ல. எப்பவுமே பழக்கமில்லாத உழைப்புங்கிறதுனால அவனோட உடம்பு ஒத்துழைக்கல. சரியா அதே நேரத்துல ஜமீன்தாரோட குதிரை காலடி சத்தம் கேட்டுச்சு. சோமையா ஒரேடியா நிமிர்ந்து நிக்க முயன்று தலை சுத்தி வயலுக்கு நடுவுலயே சுருண்டு விழுந்துட்டான். அவன் திடீர்னு இப்படி விழவும் அத பார்த்து வெங்கண்ணாவும் வீரையாவும் ஓடியே அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோமையா, சோமையா, கண்ண திறடா, என்னாச்சு உனக்கு? ஐயோ, சோமையாவோட முகம் எல்லாம் இப்படி செவந்து போயிருக்கே. அப்பவே நான் சொன்னல, இவ்ளோ வேகம் வேண்டான்னு. சீக்கிரம் அந்த மர நிழலுக்கு கொண்டு போலாம் வாங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அவங்க சோமையாவ ஒரு பெரிய மர நிழலுக்கு கொண்டு போனாங்க. சரியா அதே நேரத்துல ஜமீன்தார் பூபதி ராவ் குதிரையில அங்க வந்து சேர்ந்தாரு. உடனே தான் கூட இருந்த மருத்துவரை சோதிக்க சொன்னாரு. மருத்துவர் சோமையாவோட நாடிய பரிசோதிச்சு முகத்துல குளிர்ந்த நீரை தெளிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோமையா மெதுவா கண்ணை திறந்தான். பாரு சோமையா, நீ ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி. நான் வர்ற சமயத்துல உன்னோட நாடி துடிப்பு அடங்கல. இதயம் ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருந்துச்சு. உன்னோட உடம்பையும் மீறி நீ திடீர்னு கடுமையா உழைச்சிருக்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் மூச்சிறைச்சிருந்துச்சுன்னா உன்னோட ஆயுளே இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். எதுக்கு இவ்ளோ ஆவேசப்பட்ட? என்னாச்சு சோமையா? நீ எப்பவுமே வேலையை தவிர்க்கிறவன்னு கணக்கு பிள்ளை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சோமையா கண்ணீரோட, ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தப்புனாலதான் என் உயிருக்கே இன்னைக்கு ஆபத்தை வரவழைச்சுக்கிட்டேன். நான் ஒரு சோம்பேறி. வேலையை ஒத்தி வச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி நிமிஷத்துல பயத்தினால வேக வேகமா செஞ்சதுனால என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. எனக்கு பதிலா வெங்கண்ணாவை வேலை செய்ய வச்சு அவனையும் கஷ்டப்படுத்திட்டேன். சோம்பேறித்தனம் மனுஷனோட உயிரே எடுக்கும்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க ஐயா. ஐயா, சோமையா அவனோட தப்ப உணர்ந்துட்டான். அவன் மனுஷனா நல்லவன் தான். ஆனா சோம்பேறித்தனம் அவனை இப்படி ஆக்கிடுச்சு. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க. பாரு சோமையா, வேலைய நேர்மையாவும் நிதானமாவும் செய்யணும். வீரையாவ மாதிரி மெதுவாவும் இருக்கக்கூடாது. உன்ன மாதிரி சோம்பேறித்தனமாவும் இருந்து கடைசி நிமிஷத்துல உயிருக்கே ஆபத்தை வரவழைச்சுக்கவும் கூடாது. வெங்கண்ணாவை பார்த்து கத்துக்கோ. தன்னோட வேலைய நேரத்துக்கு முடிச்சு மத்தவங்களுக்கும் அவனால உதவி செய்ய முடியுது. உன்னோட சோம்பேறித்தனம் தான் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. உழைப்பு உனக்கு சாபமா இல்ல, வரமா மாறணும். புத்தி வந்துருச்சியா? இனிமே நான் எப்பவும் வேலைய ஒத்தி வைக்க மாட்டேன். வெங்கண்ணாவ மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். என்னோட சோம்பேறித்தனத்தை இந்த வயல்லையே புதைச்சிடுறேன். நீங்க எனக்கு கொடுத்த இந்த உயிர் பிச்சைக்கு நான் எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அன்னையில இருந்து சோமையா கிட்ட முழுமையான மாற்றம் வந்துருச்சு. அவன் சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அன்னையில இருந்து ரொம்ப உற்சாகமா அவனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, வேலையை ஒத்தி வைக்கிறது சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல, அது மத்தவங்க முன்னாடி நம்மளோட மதிப்பையும் குறைச்சிடும். ஒழுக்கத்துடன் கூடின நிலையான உழைப்பு மட்டுமே மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம பொறுப்புகளை நம்ம சரியான நேரத்துல முடிச்சிட்டு வந்தா மட்டும்தான் நமக்கு மன அமைதியும் கிடைக்கும்.